welcome to ECGIMAX. இன்னைக்கு ECGIMAXல 7th standard Max Term 1 Lesson 1 Number System Exercise 1.5ல 4, 5, 6 sums இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம first sum பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the amount that is left in the student's bank account if he had made the following transaction in a month. His intended balance is rupees 690. இப்போ இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்றதை சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் என்ன வருதுன்னா டிரான்சாக்ஷன் வருது. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்டெல் பேலன்ஸ் வந்து ₹690 வந்து அதுல இருக்குது. அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். क्वेश्चनல கொடுத்திருக்காங்கன்னா டெபாசிட் plus of rupees 485. முத வந்து டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். டெபாசிட் அப்படின்னா நம்ம வச்சிருக்க பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறது. வித்ட்ரா அப்படின்னா பேங்க்ல இருக்க பணத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதான் வந்து வித்ட்ரா. டெபாசிட்னா நம்ம போய் போடுறது, வித்ட்ரானா நம்ம பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்துக்கிறது. ஸோ அதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எழுதிக்கலாம். பேலன்ஸ் ஆஃப் student account balance of student account பாத்தீங்கன்னா ₹690. அதுக்கப்புறமா deposit amount is equal to பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் எவ்வளோ பண்றாங்க அப்படின்னா plus rupees 485 பண்றாங்க. ஸோ எழுதிக்கலாம் rupees 485. சிம்பிள் வந்து லாஸ்டாவே போடுங்க. அதுக்கப்புறமா இப்போ இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் லெஃப்ட் இந்த பேங்க் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். left in the bank equal to டைரக்டாவே பண்ணிடலாம். 5 plus 9 5. so next வந்து 9 plus 8 13. 6 plus 4 11. so இப்போ பேங்க்ல எவ்வளோ இருக்குது 1175 இருக்குது. அதுக்கப்புறமா திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா வித்ட்ரா பண்றாங்க. பேங்க்ல வந்து மொத்தம் இப்போ எவ்வளோ ரூபாய் இருக்குது 1175 இருக்குது. இப்போ திருப்பி என்ன பண்றாங்க இந்த 1175 இருந்து 500 வித்ட்ரா பண்றாங்க. இப்போ அதை எழுதிக்கலாம். பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் அமௌண்ட் in the account is equal to 1175. அதுக்கப்புறமா டெபாசிட் அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் வித்ட்ரா is equal to rupees 500 எடுக்கிறாங்க. எடுக்கிறதுனால அதுக்கு நம்மளுக்கு வந்து இங்க என்ன சிம்பிள் போடுவோம் மைனஸ் சிம்பிள் போடுவோம். அதுக்கப்புறமா 1175 இருந்து 500 மைனஸ் பண்ண அப்படின்னா அமௌண்ட் லெஃப்ட் தெரியும். ஸோ அமௌண்ட் லெஃப்ட் is equal to பார்த்தீங்கன்னா 5. அதுக்கப்புறமா 7. 5ல 1 போச்சுன்னா மிச்சம் 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆன்சரை வந்து இப்படி ஒரு அடிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சுட்டு அது என்ன அப்படின்னா டிஃபரன்சியேட்டபிள் வித் கிரேட்டர் நம்பர்ஸ் என்ற பண்ணதுனால இது வந்து இங்கே பண்ணி காமிச்சு இப்படி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ 0
அதுக்கப்புறமா சாரி இங்கே வந்து 7 வரும் 7 அதுக்கப்புறமா 5ஓட 1 ஆட் பண்ணணும் 6. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பேங்க்கில் எவ்வளோ இருக்குது 500 போனதுக்கப்புறமா மிச்சம் நம்மளுக்கு இப்போ வந்து 675 இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுறாங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ ரூபாய் வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா 350 rupees வித்ட்ரா பண்ணுறாங்க. இப்போ அதை போட்டு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் இந்த account is equal to rupees 675. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அமௌண்ட் வித்ட்ரா ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா rupees 350 பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அமௌண்ட் லெஃப்ட் is equal to இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 5 7ல 5 போச்சுன்னா மிச்சம் 2 6ல 3 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ 325 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி டெபாசிட் பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா rupees 89 பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருக்க அமௌண்ட் வந்து 325 அதோட இந்த 89 ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் இந்த account is equal to 325 rupees 325. அதுக்கப்புறமா அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்க. டெபாசிட் equal to rupees 89 plus. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் லெஃப்ட் பார்க்க போகிறோம். அமௌண்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 5ஓட 9 ஆட் பண்ணோம்னா 18 வரும். ஸோ 4 மிச்சம் 1. அதுக்கப்புறமா 2ஓட 8 ஆட் பண்ணோம்னா 10 வரும். ஸோ மிச்சம் 1 and 11. ஸோ இங்கே ஒரு 1 அப்புறம் ஒரு 1. ஸோ 3ஓட 1 ஆட் பண்ணால் 4. ஸோ இப்போ நம்மளுக்கு பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 414 இருக்குது. அதுக்கப்புறமா திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வித்ட்ரா பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா rupees 300 பண்ணுறாங்க. வாட் வுட் பி பேலன்ஸ் பி கடைசி என்ன பேலன்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சப்டிவிஷன் பார்க்கலாம். பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் is equal to rupees 440. அதுக்கப்புறமா அமௌண்ட் வித்ட்ரா is equal to rupees 300 மைனஸ். அதுக்கப்புறமா அமௌண்ட் லெஃப்ட் is equal to ஸோ 414 இருந்து 300 இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 1 4ல 3 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ இப்போ நம்மளுக்கு பேங்க்ல எவ்வளோ ரூபாய் இருக்குது 114 rupees இருக்குது. வாட் வுட் பி த பேலன்ஸ் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 114. கீழே இப்படி எழுதிக்கோங்க. பேலன்ஸஸ் the balance is
equal to rupees 114. அவ்வளவுதான் friends. Fourth sum solution கண்டுபிடிச்சாச்சு. Fifth sum பார்க்கலாம். Question கொடுத்திருக்காங்கன்னா, a poet Thambi Nambi lost 35 pages of his lyrics when his file has got wet in the rain. Use integers to determine the following. First question கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு poet Thambi Nambiன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதுறவராரோ இல்லை ஒரு கவிதை எழுதுறவரோ இருக்கலாம். அவரோட வந்து எழுதி வச்சிருக்க ஏதோ ஒரு லிரிக்ஸ் அந்த புக்கில் வந்து 35 பேஜஸ் வந்து மழையில் நனைஞ்சிருது. மிச்சம் அவருக்கு வந்து எவ்வளோ பேப்பர்ஸ் லாஸ் ஆகிருக்கும், அப்புறம் அவர் ஃபஸ்ட் பேப்பர் 4 பேப்பர்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் வச்சுருப்பாரு அதெல்லாம் பற்றி இந்த சப்டிவிஷன்ஸில் கேட்டிருக்காங்க. இதை வந்து இண்டிஜர்ஸ் வச்சு நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இன் தமிழ் நாபி wrote 5 pages per day. How many days work did he lose? சரி, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து டோட்டல் பேஜஸ் லாஸ் எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 35 மைனஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளை வந்து இண்டிஜர்ஸில் போடுறதுனால மைனஸில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா என்ன எழுதணும் அப்படின்னா, ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ அப்படின்றத எழுதிக்கோங்க. 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 5 pages. ஸோ 1 day ஒர்க், அதாவது ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து 5 pages எழுதியிருந்திருக்காரு. ஸோ 5, அதுக்கப்புறமா 35 pages, மொத்தமிழுக்கு வந்து லாஸ்ட் ஆன 35 pages தானே. ஸோ கீழே இப்படி எழுதிக்கோங்க, 35 pages is equal to 35 by 5. ஸோ 35லேருந்து இப்போ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 1, அதுக்கப்புறமா 7, கீழே டினாமினேட்டரில் வர 1 வந்து நம்மளுக்கு கன்சிடரிங் கிடையாது. ஸோ அப்போ வந்து எவ்வளோ நாள் ஒர்க் அவர் லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 days work. 7 days work he lost. ஸோ அப்போ எவ்வளோ டேஸ் லாஸ் பண்ணியிருக்காரு? 7 டேஸோட ஒர்க்கை வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 4 pages contained 1800 characters letters, how many characters were lost? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4 pagesல வந்து 1800 characters letters இருந்திருக்கு. அதாவது கேரக்டர்ஸ் அப்படின்னா இந்த நம்ம வந்து லெட்டர் இப்போ வந்து PG அந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, ஸோ அதான் வந்து லெட்டர்ஸ். ஸோ அந்த இது வந்து லாஸ் பண்ணியிருக்கிறதா எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது அப்படி எத்தனை கேரக்டர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சம்க்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். கேரக்டர்ஸ் இன் 4 pages எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் in 4 pages equal to 1800. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் 1 pages, ஒரு பேஜில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் in 1 page is equal to ஒரு பேஜ்ல வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ 1800
4ஆல் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 4 பேஜஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கனால 1800 4 பேஜஸால் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 4 is 4. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் வழி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 4s 16 நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 போட்டுக்கோங்க. மிச்சம் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. ஏன்னா 16 17 18. ஸோ 2 இங்கே போட்டோம் அப்படின்னா 20 வரும். ஸோ 5 4s 20. அப்புறம் மிச்சம் ஒரு 0. டினாமினேட்டரில் வர 1 வந்து கன்சிடரிங் கிடையாது. ஸோ 450. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜில் அவர் எவ்வளோ கேரக்டர்ஸை வந்து லாஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 கேரக்டர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கீழே இப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதனால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் in 35 pages is equal to இப்போ வந்து 450 நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பேப்பரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ 450m 35 பேஜஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 450 நம்ம வந்து 35 பேஜஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 15,750ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அவர் 35 பேஜஸில் எத்தனை கேரக்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,750 கேரக்டர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா if Tamil Nadu is paid ₹250 for each pages produced, how many much money did he lost? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாபி வந்து ₹250, அதாவது ஒரு பேஜுக்கு வந்து ₹250 பே பண்ணாராம். எவ்வளோ ருபீஸ் வந்து அவர் லாஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சப்டிவிஷன் சொல்யூஷன் பார்க்கலாம். பேமெண்ட் ஆஃப் 1 பேஜ் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறான். is equal to rupees 250. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பேமெண்ட் ஆஃப் 35 பேஜஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பேமெண்ட் ஆஃப் 35 pages $250m 35ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 250m 35ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 250 35ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8,750. அப்போ வந்து தமிழ்நாடு எவ்வளோ ருபீஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8,750 ருபீஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சப்டிவிஷன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா if Kalvi man helps Tamil Nadu and they are able to produce 7 pages per day, how many days will take to react the work lost? ஸோ இப்போ வந்து கல்வி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தமிழ்நாபிக்கு வந்து அவர் லாஸ் பண்ண பேஜஸ் வந்து ஒரு நாளைக்கு 7 பேஜஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவரோட ஒர்க் லாஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக வந்து ரீக்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சமக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீக்ரியேட் அ டே. நம்பர் ஆஃப் பேஜஸ் recreate equal to பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணுறாரு, எத்தனை பேஜஸ் 7. ஸோ 7 எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டு ரீக்ரியேட் 35 பேஜஸ் டே நீட், எவ்வளோ நாள் வந்து வேணும் 35 பேஜஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
So to recreate 35 pages days need is equal to பாத்தீங்க அப்படின்னா 35 7ஆல பண்ணோம் அப்படின்னா 1 7 is 7 5 7s are 35 denominator 1 வந்து உங்களுக்கு கன்சிடரிங் கிடையாது so is equal to 5 இப்போ வந்து அப்போ வந்து எவ்வளவு நாள் தேவைப்படும் 35 pages வந்து முடிக்கிறதுக்கு அவருக்கு 5 days தேவைப்படும் அவ்வளவுதான் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு ஃபிஃப்த் சொல்யூஷன் பார்க்கலாம் क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாபி pays கல்விமான் ₹100 per day for his help how much money does கல்விமான் revive பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாபிக்கு வந்து கல்விமான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு பேஜுக்கு வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக ₹100 அவருக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா கல்விமான் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த சமக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் வந்து பேமெண்ட் ஆஃப் கல்விமான் எழுதிக்கலாம் பேமெண்ட் ஆஃப் கல்விமான் இஸ் ஈக்குவல் டு rupees பாத்தீங்க அப்படின்னா 100 அதுக்கப்புறமா என்ன எழுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 35 பேஜஸ்க்கு அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா for 35 pages payment 35 pages payment is equal to 100 35 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து 35 ஆல பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 100 ஆலயோ 10 ஆலயோ அதாவது 0ல அதாவது 1 போட்டு எத்தனை ஜீரோஸ் போட்டிருந்தாங்களோ நம்ம அந்த நம்பரை எழுதி இப்போ 2 ஜீரோஸ் அப்படின்னா நமக்கு 2 ஜீரோஸ் போட்டா போதும் அப்போ கல்விமான் வந்து 35 பேஜஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு 3500 சம்பாதிச்சிருக்காரு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த் சொல்யூஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு சிக்ஸ்த் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா add 2 to meet the multiply by 5 and subtract 10 and divide new by 4 and I will give you 15 who am I அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது who am I மாதிரி அதாவது கூட ஏதோ ஒரு நம்பர் அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் அது கூட 5 மல்டிப்ளை பண்ணுமா அதுக்கப்புறம் அதுல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணுமா அதுக்கப்புறமா அதுல இருந்து 4 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ நம்ம வந்து சம்ம பார்க்கலாம் வந்து அந்த நம்பரோட 2 ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் எழுதிக்கோங்க according to the problem is equal to one plus 2 into 5 அதுக்கப்புறமா மைனஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ மைனஸ் 10 அதுக்கப்புறமா பிராக்கெட் அதுக்கப்புறமா டிவைட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ டிவைட் 4 இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 15 கிடைக்குது ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கீழே நம்ம சம் பண்ணலாம் bracket
1 plus 2 minus 10 is equal to அதுக்கப்புறமா 15 into 4 is equal to 60. brackets எடுத்து ரிமூவ் பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி எந்த சைன்ஸும் இல்லாதனால நம்ம வந்து டைரெக்டாக வந்து brackets ரிமூவ் பண்ணிடலாம். 1 plus 2 is equal to is equal to 70 by 5. இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா 1 5 is 5, 14 5s are 70 is equal to denominator 1 வந்து நமக்கு கன்சிடர் கிடையாது, ஸோ வெறும் 14 மட்டும் எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1 plus 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 பிராக்கெட்டில் திருப்பி போட்டுக்கோங்க. இதை is into 5 is equal to 60 plus 10 is equal to பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க 70 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா 1 is equal to 14 minus 2, இங்கே இருக்க 2 தான் வந்து நான் minus 2 போட்டுக்கிறேன். One is equal to நம்மளுக்கு 12 ஆன்சர் கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்னது நம்ம கொடுத்துருக்க கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ இப்போ நம்ம வந்து 6 சப்டிவிஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஈஸி ஜேஎம்எஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.